அப்போ இந்தியா வளர வேணாம், உங்களுக்கு சீனா வளரலாம், உலகத்தில் வேறு நாடு வளரலாம். அப்போ உங்கள் நோக்கமே வந்து இங்கே இருக்கிறவங்களாம் முட்டாளாக இருக்கணும். அதாவது வந்து கல்வித்துறையில் ஒன்றிய அரசுடைய தலையீடு அப்படிங்கிறது மாநில சுயாட்சியை பறிக்குது அப்படிங்கிறது ஒரு புறம். இன்னொன்று வந்து இந்த கல்வி கட்டமைப்பை எப்படி சீர்குலைக்கிறது. இந்த ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா உங்கள் பட்டம் செல்லாது, ஏற்கனவே வாங்கின பட்டம் செல்லாது, உங்கள் பல்கலைக்கழகத்துக்கு. நீங்கள் ஐஐடி காமகோடிக்கு வந்து என்னதான் உண்மையிலேயே அவர் பேசுகிறது தப்புன்னு தெரிஞ்சாலும் அவர் இப்படி பேசினாதான் பொறுப்பில் இருக்க முடியும். கல்விக்கான வளர்ச்சி கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு செய்யக்கூடிய எல்லா அட்டூழியங்களுக்கு மத்தியிலும் பல்கலைக்கழகங்களுக்கான நிதி கொடுக்குறது மாநில அரசு கொடுக்குது, கட்டடங்கள் ஏற்பாடு பண்ணுது, அங்கே வேலை செய்யக்கூடிய ப்ரொஃபஸருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மட்டும் ஒன்றியத்துக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு ஒரு. ஆனால் கனவு வந்ததுக்கே போய் தோண்டி பார்க்குறது, ஆனால் இங்கே வந்து கீழடி மாதிரி அகழ்வாராய்ச்சிக்கே தோண்ட விடாதது, இதெல்லாம் தானே பிஜேபி ஆட்சியோட சாதனை. உறக்க பேச நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் தோழர். டீப்சீக் அப்படின்னு ஒரு ஏஐ, அதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இன்ஸ்டாகிராம்லாம் திறந்தாலே நிறையா கவுண்டர் பண்ணி இல்லை, ஏதாவது டீப்சீக்குன்னு எல்லோரும் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நீங்களும் கூட பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக அது நியூஸ் இல்லை. ஏன்னா டீப்சீக் இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சர்வீஸ் யூஸ் பண்ண முடியாது ஒரே நாளில். நேற்று நான் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு 2 நாள் 3 நாள் டவுன்லோட் பண்ணேன், 10 லட்சம் பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து 50 லட்சம் பேர். ஸோ 50 லட்சம் பேர் போனதுனால லாகின் பண்ணுறதுலையே அதுக்கு சிரமம் இருக்குது. அது 50 லட்சம் பேர் போனதுனாலயா இல்லை டீப்சீக் நிறுவனத்தையே அட்டாக் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது, அது தனி. ஆனால் அந்த செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால அது பிரபலமாகலை. டீப்சீக்கை எந்த நிறுவனமும் டவுன்லோட் பண்ணி அவங்க சொந்த சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி அந்த தொழில் நிறுவனங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்க முடியும். அதாவது ஏஐ சாஃப்ட்வேரை, ஏஐ அப்ளிகேஷன் ஒன்று நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸில் சொந்தமாகவே நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். அதோட எல்லா விவரங்களும் கோடும் ஓப்பனில் இருக்குது. இதுதான் டீப்சீக் பண்ணியிருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை. நிறைய நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள், இந்த தொழிலில் முன்னேறிய நிறுவனங்கள் முதல் முறையாக இதை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா ChatGPT இதுக்கு முன்னால் நிறையா இருந்துச்சு இல்லையா, ஜெமினாய்னு ஓப்பன் ஏஐ வந்து ஒரு நிறுவனம், அதை மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே ப்ரொப்ரைட்டரி, அவங்களோட கோட் அவங்களுக்கு தான், ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. முதல் முறையாக ஒரு சீன நிறுவனம் மிக குறைந்த செலவில், அதுக்கு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண ஹையர் கம்ப்யூட்டர் சிஸ்டமும் தேவையில்லை, அது நார்மல் சிஸ்டத்துலேயே பண்ண முடியும். நார்மல்னால் NVIDIAவுடைய அனுமதிக்கப்பட்ட அளவில் சைனாவுக்கு இறக்குமதி பண்ணுற அந்த சிப்புகளை வச்சே, கம்ப்யூட்டர் சிப்பு வச்சே பண்ண முடியும். இது ரெண்டு முடியும்னா இப்போ என்ன நடந்திருக்குன்னா அமெரிக்காவில், அப்போ இது இல்லாமல் முடியாதுன்னு சொல்லி எங்களையெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்தீங்களேன்னு சொல்லி அந்த 7 நிறுவனங்களுடைய பங்குகள் சரிஞ்சிருக்கு. 1 லட்சம் கோடி டாலர். பெரிய சிப் இருந்தால் தான், அதாவது அட்வான்ஸ்டு சிப் இருந்தால் தான் பண்ண முடியும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இந்த மாதிரியான இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன். 3வது விஷயம் வந்து ஓப்பன் சோர்ஸில் பண்ண முடியாது. ஓகே, ஓப்பன் சோர்ஸ் பண்ணால் தப்பு, அது வந்து ப்ரொப்ரைட்டரியாக தான் வச்சுக்கணும்னு சொன்னேன். 3 மித்தை உடைச்சிட்டாங்க. இந்த 3 மித்து உடைச்சதுனால இன்றைக்கி வந்து ஏஐயை பயன்படுத்தணும்னு நினைக்கிற நிறுவனங்கள் கண்டிப்பாக இவங்களை சார்ந்திருக்கணுங்கிற தேவையில்லை. அப்போ இது பல நாடுகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். ஆமாம், இந்தியாவுடைய அந்த ஸ்ரீதர் வேம்பு இருக்கார்ல, ரொம்ப வரவேற்று போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒன்று கிடைச்சதுனால நம்ம வந்து இனிமேல் இந்திய நிறுவனங்களில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு பெருமையாக போட்டிருக்காரு. அது போன வாரம் வந்து மாட்டு கோமியம் குடித்ததை பற்றி சப்போர்ட் பண்ண ஒருத்தர் தான். அதாவது ஐஐடி இயக்குனர் மாட்டு கோமியம் குடிக்கிறதுல மருந்து இருக்குன்னு சொன்னால் அதை சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தால், அதே வேம்பு தொழில்னு வரும்போது, தனக்கு லாபம் கிடைக்கும்னு வரும்போது, அது சீன நிறுவனத்துடைய சாதனை, அந்த நிறுவனத்தோட சாதனை நமக்கு பயன்படணுன்னே பயன்படுத்திக்கிறார். நான் என்ன கேட்குறேன், உலகம் முழுக்க இருந்து நம்ம இந்த மாதிரி சாதனைகளை பயன்படுத்திக்கணும், அது கரெக்டு. ஆனால் இந்தியாவிலிருந்து வரவிடாமல் பார்த்துக்கிற, இந்த கோமூத்திரம் குடிக்கணும்னு சொல்கிற ஒருத்தரை போய் ஐஐடிக்கு தலைவராக வச்சுக்கிற சித்தாந்தத்துக்கும் அதே ஸ்ரீதர் வேம்பு தான் ஆதரவு அளிக்கிறாருன்னா, அப்போ இந்தியா வளர வேணாம், உங்களுக்கு சீனா வளரலாம், உலகத்தில் வேறு நாடு வளரலாம். அப்போ உங்கள் நோக்கமே வந்து இங்கே இருக்கிறவனெல்லாம் முட்டாளாக இருக்கணும், இங்கே இருக்கிறவனெல்லாம் வந்து கல்வி நிறுவனங்கள்லாம் வீணாக போகணும், இதுதான் உன் நோக்கமா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. டீப்சீக் விவாதம் இந்திய கல்வி நிறுவனங்கள் இல்லை, இந்திய தொழில் நிறுவனங்களில் தான் இருக்குது. இதுவே ஆபத்துன்னு நான் பார்ப்பேன். இந்திய கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஏன் இங்கே வரல, அது வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? செமிகண்டக்டர் டிசைனிங்லேயாவது நம்ம கொஞ்சம் இருக்கும், ஆனால் உற்பத்தியில் நம்மளால் வந்து அந்த நெட்வொர்க்குள்ளே போக முடியலை. டிசைனிங்கில் கூட நம்ம ஹையர் ஸ்டேஜில் நம்ம இல்லை. இதெல்லாம் ஏன் இல்லைன்னா, நமக்கு வந்து நம்முடைய மாணவர்களுக்கு அறிமுகமே இல்லை. ஏஐ மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும்னா உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங்கில், ஹையர் இன்டர்நெட் ஸ்பீடில் நம்ம வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வளர்ந்துருக்கணும். ஆனால் அதில் பொது முதலீடு இல்லை.
நீங்கள் பிஎஸ்என்எல் மாதிரி நிறுவனங்கள் கூட அரசு சொத்தாக இருந்தது இன்னைக்கு இல்லைல்ல. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் வழிவகுக்கிற ஆட்சியாளர்கள் இங்கே வந்து வளர்ச்சி வராமல் பார்த்துக்கிறாங்க. இன்னொன்று ஆல்ரெடி இருக்கிற வளர்ச்சிகள் மீது கை வைக்கிறது. ஆமாம், சமீபங்களில் வந்த யூஜிசியினுடைய ஒரு அறிவிப்பு, யூஜிசி அறிவிப்பு வந்து ரொம்ப மோசமானது. இப்போ இந்தியாவிலேயே அதிகமான பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே அதிகமான இந்திய சராசரியை விட 2 மடங்கு ஜிஆர் ரேஷியோ இருக்கிறது தமிழ்நாட்டில். நம்ம வந்து உயர்கல்விக்கு போகிற மாணவர்கள் அதிகம். ஏன்னா இங்கே பல்கலைக்கழகங்கள் செயல்படுது, சிறப்பாக செயல்படுது. அதில் நிறைய விமர்சனம் நம்ம வைக்கலாம். ஆனால் இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்றிய ஆட்சிக்கிட்ட ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிதி கொடுப்பாங்க. பல காரணங்களை சொல்லி நிதி கொடுப்பாங்க. சில திட்டங்கள், சில இந்த சம்பள உயர்வுக்கோ இதெல்லாம் நிர்ணயித்து அந்த உயர்வில் ஒரு 60% அவங்க வந்து நிதியாக கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் அவங்களுக்கு சில அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த நிறுவனம் திடீர்னு என்ன பண்ணியிருக்கு, யாரெல்லாம் ப்ரொஃபஸராக வரலாம், யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் தரலாம், யாரெல்லாம் வைஸ் சான்சலர் ஆகலாம், வைஸ் சான்சலர் நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு, இதெல்லாம் போட்டு டிராஃப்ட் ரூல்ஸை பண்ணி இந்த ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா உங்கள் பட்டம் செல்லாது. ஏற்கனவே வாங்கின பட்டம் செல்லாது. உங்கள் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துக்கிற அங்கீகாரம் போயிடும். நிதி எதுவுமே தரமாட்டேன்னு ஒரு மிரட்டல் வார்த்தையோடு அதை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்னென்னா, ஒருவேளை இந்த சட்டத்தை நீங்கள் ஒரு விதமாக இந்த எங்களுடைய அந்த வரைவு அறிக்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது குழப்பம் வந்ததுன்னா கமிஷன் சொல்கிற வார்த்தை தான் இறுதியானதுன்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு வந்து நீங்கள் சட்ட ரீதியாக இதில் இந்த வார்த்தை இப்படி போட்டாங்கன்னு சொல்லி அதில் நுணுகி பேசவும் வழி இல்லை. கமிஷன் என்ன சொல்லுதோ அதுதான் இறுதியானது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது ஒன்றிய ஆட்சி என்ன சொல்லுதோ அதுதான் இறுதியானது, அதுபடி தான் நீங்கள் நடக்கணும்னு சொல்கிற ஒரு மோசமான இடத்துக்கு போகிறாங்க. அது ஏன் மோசங்கிறத பேசலாம், அதுதான் முக்கியம். அது அந்த செய்திகள்லேயே வந்து நேற்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. நீங்கள் ஒரு கருத்தரங்கம் கூட போயிருந்தீங்க. அதாவது வந்து கல்வித்துறையில் ஒன்றிய அரசுடைய தலையீடு அப்படிங்கிறது மாநில சுயாட்சியை பறிக்குது அப்படிங்கிறது ஒரு புறம். இன்னொன்று வந்து இந்த கல்வி கட்டமைப்பை எப்படி சீர்குலைக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி ஐஐடியில் வந்து இருக்கக்கூடிய அந்த இயக்குனர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு அதுக்கு பின்னாடி இப்போ நம்ம பேசும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்படிலாம் பேசினாதான் இந்த இடத்துலையே நீடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி அவங்களே வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இல்லை, யூஜிசி ரெகுலேஷனில் அது தெளிவாக இருக்குது. என்னென்னா, ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கணும், இல்லை ப்ரொமோஷன் ஆகணும், இல்லை விசி ஆகணும்னா அந்த தகுதிகள் பட்டியலிடும்போது இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு இங்கே தனியாக ஒன்று கிடையாது. இப்போ நீங்கள் ஜாதி இருக்குது, அது இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் வருமா இல்லையா? இப்போ கோமியம் ஒரு சூடோ சயின்ஸ் இருக்குது, சூடோ சயின்ஸ் இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் வருமா இல்லையா? ஆனால் எது வராதுன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நவீன பொறியியல் இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்துக்குள்ளே வராது. அதே மாதிரி நவீன அறிவியல் இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்துக்குள்ளே மொத்தமாக வராது. ஏன்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ங்கிறதே கடந்த கால அறிவு தான். அப்போ அதில் அறிவு இருக்கிறவர் தான் விசி ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம், ப்ரொமோஷன் ஆகலாம்னு சொன்னாலே அப்போ நவீன அறிவு, நவீன சிந்தனைங்கிறத நீங்கள் பிரிச்சிடுறீங்க. இப்போ இந்திய நவீனத்தை பூத்துவதற்கான வழியே இல்லை. அப்போ யார் ப்ரொஃபஸர் ஆகலாம்? அப்போ நீங்கள் ஐஐடி காமகோடிக்கு வந்து என்னதான் உண்மையிலேயே அவர் பேசுகிறது தப்புன்னு தெரிஞ்சாலும் அவர் இப்படி பேசினாதான் பொறுப்பில் இருக்க முடியும். ஸோ இன்னொன்று அப்படின்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். ஏன்னா ராஜா மிஞ்சின ராஜ விசுவாசிகளாக தன்னை காட்டிக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியாக தான் இருப்பாங்க. அப்போ கல்வியாளர்களை சிதைக்கிறது, அவருக்கு அறிவே இருந்தாலும் ஒரு முட்டாள் மாதிரியும் அவர் வந்து பிற்போக்குத்தனமாகவும் மக்கள்கிட்ட தப்பான கருத்தை விதைக்கணும். அப்போ தான் அவர் பொறுப்பில் இருக்க முடியும். இதை வந்து இந்த விதிமுறையே சொல்லுது. அப்போ ஐஐடி இயக்குனர் இன்றைக்கி பேசுனது வந்து ஆச்சரியம் கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ நீங்கள் ஜோசியத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அல்லது நிறைய ஆராய்ச்சிகள் வந்து சூடோவாக இருக்குது. இப்போ நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியாருக்கு கனவு வந்ததுன்னு தங்கம் இருக்கான்னு தோண்டி பார்த்தாங்கல்ல, அப்புறம் கிடைக்கல, அது வேறு. ஆனால் கனவு வந்ததுக்கே போய் தோண்டி பார்க்குறது, ஆனால் இங்கே வந்து கீழடி மாதிரி அகழ்வாராய்ச்சிக்கே தோண்ட விடாதது, இதெல்லாம் தானே பிஜேபி ஆட்சியோட சாதனை. அகழ்வாராய்ச்சிக்கே தோண்ட விட மாட்டீங்க, ஆய்வே நடத்த விட மாட்டீங்க. அப்போ வரலாற்றை புனைவாக்கணுங்கிற மாதிரி அறிவியலை புனைவாக்கணும், கல்வி நிறுவனங்களை சிதைக்கணும். இது வந்து ஒரு லாங் பிளானோட இருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்பு மாணவர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் வந்து இது தொடர்பான ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணுங்கன்னு ஒரு கால் கொடுத்துருந்தாங்க. நேற்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரும் வந்து ஒரு கால் கொடுத்துருந்தாரு. அப்போ இது தொடர்பான விவாதங்கள்ல இன்னும் சூடு பிடிக்க வேண்டியது இருக்குது, அதே சமயம் எதிர்ப்பையும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ள திருத்தம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ள யூஜிசி வரைவு அறிக்கையை முழுமையாக திரும்ப பெறு, யூஜிசியுடைய புதிய அந்த திருத்தங்களை நாங்கள் ஏற்கவில்லைன்னு ஒரு மெயிலை நம்ம அனுப்பணும்.
அது இந்த இமெயிலாவோ வீடியோ கடிதமாவோ கீழேயுமே கூட அதை அனுப்பலாம். நம்ம நம்ம போடலாம். கண்டிப்பாக அந்த மெயில் அனுப்புகிறத மாணவர்கள், ஆசிரியர்கள், தமிழ்நாட்டின் கல்வித்துறையை, உயர்கல்வியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. நம்மளுடைய படிச்ச கல்வியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களும் அதை பண்ணி ஆக வேண்டிய ஆமாம், கட்டாயம் நீங்கள் அப்படிங்கிறது. பட்டமே செல்லாதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பட்டத்துக்காக நீங்கள் நம்ம குடும்பங்களில் தெரியும், தாலி அடமானம் வச்சு கூட குழந்தைங்களை வந்து படிக்க அனுப்புவாங்க. அண்டா குண்டாவை அடமானம் வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ கல்வி தான் சொத்து அப்படின்னு நினச்சி வளர்கிற பல குடும்பங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று. ரெண்டாவது, இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்கள், அதை வந்து இந்த யூஜிசி அறிக்கையில் 3.15 இடஒதுக்கீடு வந்து ஆப்ஷனல் ஆக்குறான். இருந்தால் நீ இடஒதுக்கீடு அடிப்படையில் பெண்களையோ, பிசியவோ, எஸ்சி எஸ்டியோ, மைனாரிட்டியோ போட்டுக்க. ஆள் இல்லையா, அந்த குவாலிட்டியை விட ஒரு குவாலிட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறவரா பார்த்து போட்டுக்கன்னு சொல்லி ஒரு விதி அது வருது. இது எப்படி இடஒதுக்கீடை நம்ம எப்படி ரொம்ப பாலிஷ்டாக இடஒதுக்கீட்டை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்க உயர்கல்வி நிறுவனங்களே இடஒதுக்கீடு என்ன அளவில் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷமத்தனமான மனநிலையிலிருந்து இப்படி ஒரு நிதி பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இந்த யூஜிசி அறிக்கையில் பணம் கொடுப்பேங்கிற உத்தரவாதம் எங்கேயும் இல்லை. ஏன்னா முதல்ல வந்து போன பட்ஜெட்டில் தான் யூஜிசிக்கு ஒதுக்குன நிதியை 61% வெட்டினாங்க. கடந்த 5 ஆண்டுலேயே வெட்டினது ரொம்ப அதிகம். அப்போ யூஜிசி கிட்ட காசு கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்டேருந்து நீங்கள் ஃபண்டு வாங்கினா தான் ப்ரமோஷன்னு சொல்கிறாங்க. அப்போ யூஜிசி 2 விதி, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு விதி கார்ப்பரேட் நிறுவனத்திலேருந்து காசு வாங்க, இல்லைன்னா ஸ்டார்ட் அப்பை உருவாக்கு, அப்போ தான் ப்ரமோஷன், அதுதான் வந்து ப்ரமோஷனுக்கான விதின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க வந்து காசு தரமாட்டேன்னு சொல்லி மட்டும் மிரட்ட முடியாது, ஏன்னா காசு இல்லை. அப்போ அந்த இடத்துல தான் அவங்க உன் பட்டத்தையே செல்லாதுன்னு பண்ணிவிடுவேன், உன் பல்கலைக்கழகமே செல்லாதுன்னு பண்ணிவிடுவேன்றான். இப்போ இந்த மிரட்டல் கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட யூனிவர்சிட்டிஸை போக சொல்லுது. அவங்க வந்து உதவி பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஆய்வை மட்டும் அவங்க ஃபண்டு பண்ணுறதுங்கிறதோ கிடையாது. கடந்த காலத்தில் அப்படி கூட நடந்துருக்கலாம். ஆமாம், நீங்கள் வந்து போங்க, அவங்கக்கிட்ட வந்து அவங்க, அதாவது நீ போனாதான் ப்ரமோஷன்னா அப்போ எந்த பேராசிரியர் போக மாட்டார். இன்னொன்று, பேராசிரியராக ஒருத்தரை நியமனம் செய்வதற்கு கல்வி அறிவு தேவையில்ல, அகாடமிக் அறிவு தேவை. என்னுடைய நண்பர் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க யூஜிசியை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஒரு ப்ரொமோஷனுக்கோ இல்லை வந்து வேறு அகாடமிக்கான விஷயங்களுக்கோ எந்த நாலேஜுமே இல்லாத, அதுக்கு துளியும் சம்மந்தம் இல்லாத ஒருத்தரை உள்ளே போட்டு இந்த சிஸ்டமே ரொம்ப ஏற்கனவே மோசமாக தான் இருக்குது, அதை இன்னும் கொடூரமாக சிதைக்கக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டார். அதாவது பல்கலைக்கழகங்களுக்கு தனியாக சட்டம் இருக்குது. ஒரு மாநில அரசு நினச்சா கூட பல்கலைக்கழகங்களை அப்படியே வழிநடத்திட முடியாது. அதுக்கு நம்ம தனியாக சட்டம் நிறைவேற்றியிருக்கோம். இந்த யூஜிசி வரைவுங்கிறது ஒரே அடியில் அதிகாரத்தை முழுக்க ஆளுநர் கொண்டு போகுது. ஸோ அதனால் மாநில உரிமை பாதிக்கப்படுது. பல்கலைக்கழக சட்டங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தையே இல்லாமல் பண்ணுது. அதாவது நீங்கள் ஒரு விசியை நியமிக்கிறதுலையும் ஒரு ப்ரொஃபஸர் இல்லை தேர்வுக்குழுங்கிறதுல வந்து சிண்டிகேட்டுக்கு, செனட்டுக்கு இருந்த அந்த அதிகாரத்தை கூட பறிச்சுட்டு அதிக அதிகாரத்தை ஒன்றிய ஆட்சி கொண்டு போய் கொடுக்குது. ஆனால் எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி இடஒதுக்கீடை காலி பண்ணுறாங்க. கல்வி சார்ந்த முடிவுகளை கார்ப்பரேட் நிறுவனங்கள் முடிவு செய்கிறதுக்கு திணிக்கிறாங்க. ஆராய்ச்சிகளை அவங்க முடிவு செய்கிறதுக்கு திணிக்கிறாங்க. நிதி தரமாட்டாங்க, ஏன்னா நிதியே இல்லை. ஸோ நிதிக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தனியார் நிறுவனங்களை தான் சார்ந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கட்டமைச்சு இத்தனை லட்சம் பேர் படித்து ஒரு பேராசிரியர்களுடைய அனுபவத்தோடு உருவான பல்கலைக்கழகங்கள் இனிமேல் வந்து இந்த யாருக்கான களமாக இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அதுவும் இந்தியா முழுக்க யார் வேணால் விசியாக நியமிக்கப்படலாம். இந்தியாவில் இருக்கிறவங்க தான், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் இல்லை. அப்போ யாரை வேணால் கொண்டு வந்து எந்த தகுதிங்கிற பேரில் வேணால் நீங்கள் நியமிக்கலாம்னா பல்கலைக்கழகங்கள் காலி பண்ணுறது. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிலே இன்றைக்கி வந்து விசி கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியோட நிர்வாகத்தில் நம்ம பார்க்குறோம், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வந்து பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட போது அங்கே ஏன் சிசிடிவி இல்லைங்கிற கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியல, ஏன்னா நிர்வாகமே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி 6 பல்கலைக்கழகங்களில் பட்டம் கொடுக்குற முடிவு எடுக்க முடியல, ஒரு சாதாரண முடிவை கூட எடுக்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து விசி கிடையாது. இது ஆளுநர் கையில் அதிகாரம் கொடுத்ததோட விளைவு. ஸோ நம்ம வந்து இந்த விளைவை இன்னும் தீவிரப்படுத்த போகிறோமா? யூஜிசி திருத்தங்களை ஏற்றுக்கிட்டோம்னா இந்த எல்லா விளைவுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும். அதாவது எனக்கு என்னென்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலமும் எதிர்த்தால் தான் இதை நிறுத்த முடியும். எனவே நம்ம இந்தியா முழுவதும் இதை பிரச்சாரமாக கொண்டு போக வேண்டியது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கல்விக்கான வளர்ச்சி கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு செய்யக்கூடிய எல்லா அட்டூழியங்களுக்கு மத்தியிலும் பல்கலைக்கழகங்களுக்கான நிதி கொடுக்குறது மாநில அரசு கொடுக்குது, கட்டடங்கள் ஏற்பாடு பண்ணுது, அங்கே வேலை செய்யக்கூடிய ப்ரொஃபஸருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மட்டும் ஒன்றியத்துக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு ஒரு
ஒரு தன்னிச்சையான ஒரே ஒரு அறிவிப்பு மூலமாக இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது தான். இல்லை, எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது. இவங்க ஆக்சுவலாக முன்னால் என்ன பண்ணாங்கன்னா, யூஜிசியவே ரத்து பண்ண தான் பார்த்தாங்க. நம்மளாம் யூஜிசி வேணும்னு கேட்டோம். இப்போ கடந்த 5 ஆண்டு திட்டங்க 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நிதியை வெட்டிட்டாங்க. இவங்க இப்போ இந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்க முடியலங்கிறதுனால இனிமேல் வந்து புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கான அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. இப்போ மெஜாரிட்டி இல்லை. அப்போ எதை வச்சு இந்த சட்டமே கொண்டு வராமையே எப்படி பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்தலாம்? சட்டம் கொண்டு வந்தால் தானே நம்ம கட்டுப்படுத்தல சிரமம் ஏற்படும். சட்டம் கொண்டு வந்தால் சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அப்போ சட்டம் கொண்டு வராத ரூட் என்னன்னு பார்த்து இந்த டிராஃப்டை கொண்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் ஆபத்து. நீங்கள் சட்டம் நாளைக்கு வந்து ஒரு பட்டம் செல்லாது, படித்து வாங்கின பட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டா எல்லா குழந்தையும் பயப்படும், எல்லா ப்ரொஃபஸரும் பயப்படுவார், எல்லா கல்லூரியும் பயப்பட தானே செய்யும். அப்போ அச்சுறுத்தி அமல்படுத்தலாமான்னு பார்க்குறாங்க. ஸோ அதிகாரம் குறைஞ்சிருக்கிறத வச்சு ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இது முதல்ல சொன்ன மாதிரி இது தொடர்பான நிறைய விவாதங்கள் நடைபெற வேண்டும். அதே சமயம் இதுக்கு எதிரான குரல்களையும் பதிவு செய்ய வேண்டியது அவசியம். நேயர்களும் பார்க்கக்கூடியவங்களும் இதுக்கு எதிரான கருத்துக்களை பிப்ரவரி 5க்குள்ளே பதிவு பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தொடர். நன்றி. நன்றி.